சூரியநாதம் 92 கூறுவது, தமிழை சமஸ்கிருதம் அழித்தது காலத்தின் முன். இன்று இங்கு கூறுவதில் தமிழ் சித்தர்களை சேர்த்து பிடித்து கூறாமல் சமஸ்கிருத மொழி வேறுபட்டு இப்படி கூறும். பட்டினத்தார் எழுத்து முறைகளை அவர் இப்படி படித்ததன் தத்துவத்தை உடலில் பொருளாக்கிய சூரியநாதம் சித்தர்கள் பரிபாஷை 75 முதல் 85 வரை கூறியது அவர்கள் வழியில். இப்போது பட்டினத்தார் சந்த விருத்தம் வரும் வழிகளை கூறுவது. அது பட்டினத்தார் தனி குறிப்பு செயலில் தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்றல், அடிதோறும் 48 எழுத்தால் ஆன அளவியல் சந்த விருத்தம். அடிதோறும் 48 எழுத்தால் ஆன அளவியல் சந்த விருத்தம் தோழி வெறி விளக்கம். அடிதோறும் 30 எழுத்தால் ஆன அளவியல் சந்த விருத்தம். அடிதோறும் 52 எழுத்தால் ஆன அளவியல் சந்த விருத்தம். இப்படி கூறுவதில் சந்த விருத்தம் என்றால் என்ன, ஏன் இப்படி எழுத்துக்களை 48, 30, 52 என்று கூறுவது? இதில் சந்தஸ் 3 வார்த்தை வருகிறது. அது சந்தஸ் பெயர்களில் வர வேண்டும். அது எதற்காக வர வேண்டும்? இன்றைய படிப்பறிவு இப்படி கூறுகிறதா? இல்லை. காரணம், அதன் தேவை இல்லை. அப்போது ஏன் ஓலைச்சுவடிகள் சித்தர்களை குறித்து கூற வேண்டும்? அப்போது சித்தர்கள் பரிபாஷையில் வருவது சூரியக்கலை, அது 6. அது இங்கு ஓலைச்சுவடிகள் தத்துவங்களை கூறுவது. ஷிக்ஷா எழுத்துக்களை உச்சரிக்க வைக்க வேண்டிய முறை, வியாக்கரணம் சப்தங்களை உபயோகிக்கும் முறை, சந்தஸ் கவி பாடும் முறை, நிருக்தம் ஆங்காங்கு உபயோகிக்கப்படும் பெயர்களுக்கான காரணம், கல்பம் வேத விகிதமாகிய கர்மாக்களை செய்யும் தந்திரம், சோதிடம் சோதி உடல் அருள் ஒளி முடிவு, சூரிய தாபதபசில் நிற்கும் சூரிய ஜோதி, கோலங்களை சரீரத்தில் பொருள் காண்பதில் 28 அகமுகமாய் நெற்றியில் இருந்து போவதன் தந்திரன் முடிவாகும். இனி அதில் ஆராத்துவா என்று வருவது மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தந்திரம், கலை. 6 வழியில் 6 வழிகளில் உடலுக்குள் உருவாகும் பொருள். ஆறாங்கம் சிக்ஷை, கற்பம், வியாக்கரணம், சந்தோசிதி, ஜோதிடம், நிருக்தம். அப்போது இவைகள் 3 சூரியக்கலை, ஆராத்துவா, ஆறாங்கம் என்று வருவதில் அந்நிலை படித்தவர்களுக்கு புரிவது. ஏன் இப்படி கூற வேண்டும்? இது சித்தர்கள் ஓலை குறிப்புகளில் வருவது. யாரானாலும் ஓலை குறிப்புகளை கூறும்போது இதன் தத்துவங்கள் தெரிந்து கூற வேண்டும். இன்று அப்படியா? கிடையாது. இந்த வழியில் எழுத்துக்கள் திருமந்திரம் 11 கூறுவதில் ஆதி கூறுவது. அதற்கு நமக்கு சிவவாக்கியர் கூறுகிறார். 224 அநேக சித்தர்கள் கூறுகிறார்கள். ஏவரும் இந்த ஆதியை கூறுவார்கள். இது எப்படி இங்கு கூறுகிறார்? ஆதியான 5லும் அனாதியான 4லும் சோதியான 3லும் சொரூபமற்ற 2லும் நீதியான தோன்றிலே நிறைந்து நின்ற வத்துவை ஆதியான தோன்றுமே அற்ற அஞ்செழுத்துமே. இப்படி இங்கு கூறுவதில்
என்ன புரிகிறது? வீட்டிற்காக கிடையாது, நாட்டிற்காக கிடையாது, குடும்பத்திற்காக கிடையாது, தனி ஒருவருக்காக இங்கு கூறுவது செயல்படாது. அவர்கள் நிலையை அதன் வழிகளை தெரிவதற்காக கூறுகிறது. இது உடல் கூறு. தமிழ் எழுத்தை தேவ பாஷையாக்கி கூறுவது. ஆதியான அஞ்சிலும் அஷ்டாங்க யோகம் தொடக்கம் பஞ்ச இந்திரிய செயலில் பொருள் கண்டு அவர் உடலில் அது சமாதி நிலை கடந்து வருகிறது. அது வேணும் வேண்டாம் என்ற உடல் நிலை. அந்நிலையில் நாசியில் செயல் அற இருந்த நிலை கடந்து சோதியான வானத்தின் ஒளி உடலில் ஏற்றி தபசில் இருந்து அகங்காரம் காமம் மாயைக்கு அந்த பெயரை பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்வது முப்புறம் எரித்த சிவன். அக்கதையில் வரும் தத்துவம் அந்த உடல் கூறு செயலில் சொரூப செயல் தசவாயுக்கள் தசநாடி துடிப்பு அடங்க அதன் செயல்கள் மாற்றி வருவது. தசநாடி துடிப்பு தொல்காப்பியம் 1601 குறிப்பு கூறுவது தசநாடி சுருங்க. அந்நிலையில் இச்செயலை கூறுவது. அந்நிலையில் தசவாய்க்கள் தசநாடி துடிப்பு இரண்டையும் கூறுவது. அஷ்டாங்க யோகத்தில் வரும் 8 பெயர்கள். இயமம் நியமம் 2ஆம் பெயர். இந்த நியமம் இங்கு நீதியான தோன்றிலே ஒரு செயலாய் தோன்றிய உடலிலே அது வானவஸ்து. நீதியான பிற மதத்தார் கூறுவார்கள் நீதியின் செயல், நீதிக்கு போராடும் தெய்வம் என்று. அந்த நீதி இங்கு வருகிறது. இது தான் தசவ நாடி துடிப்பு மாறி செயல் அங்கு வசனமாய் வருவது. இங்கு அவர்கள் உடலில் காணும் பொருளை கவியாக எழுதியது சந்தஸ். இங்கு உடலில் வானவஸ்து முதலாவதாக உள்ளில் காட்சி செயல். அந்த காட்சி உள்ளில் அந்நிலை அழிக்கும் நேரம் அது 51 எழுத்து செயல். நரம்பு நாடிகளை உருக்கி அஞ்செழுத்தாகி அதுவும் உருக முகசக்தி செயலில் உடல் சக்தி செயல் பலவிதம். காய்பழுத்தால் பழம். அந்த பழம் போல உடலாவது புழிப்பழம் போல உடல் ஒரு முகமாவது. இதை இப்படி கூறி 254 சிவவாக்கியர் இதே வார்த்தையை கூறுகிறார். ஆதியான 254 ஆதி நாடி நாடி ஓடி காலை மாலை நீரிலே சோதி மூலமான நாடி சொல்லிறந்து தூவெளி ஆதி கூடி நற்பறித்தது அகாரமாகி ஆக்கமம் பேத பேதமாகியே பிறந்துடல் இறந்ததே பட்டினத்தார் குறிப்புகளில் வருவது. பிறந்தது இறந்திட, இறந்தது பிறந்திட என்று அந்த செயல் இங்கு ஆதி நாடியான. அப்போது உடலை கூறுவதில் உடல் செயலை கூற வேண்டும். இதற்கு வெளியில் கூற முடியாது. இந்த நிலை நாடி துடிப்பு தசநாடி துடிப்பு. ஆதி உடல் சக்தி விட்டு வான வெளிச்ச செயல் 51 எழுத்து கூறியது. அந்நிலையில் உடலுக்குள்ளில் காலை உதயம் மாலை வரை அவர்கள் பாறை மேல் இருந்து அந்த சூடை ஏற்றுவது உடலுக்குள். அது பழமான உடல் ஒரு போல ஆகும். சமநிலை உடலில் பழமானதில் நீர் செயல் தழுகி இருக்கும்.
அந்த அதுபோல உடல் இருக்க, எல்லாம் ஒன்றாகி இருக்க, சூடு வெளிச்சம் ஏற்றுவதில் உருகி வருவது அது பல நாள். தெற்கு திசை சாய்ந்து வரும் சூரிய ஒளி சஞ்சரிக்கும் காலம் செய்யும் கலை கிழக்கு நோக்கி செயல் உடல் மூலமானதில் செயல் நாடி அங்கு ஆண்குறுக்கி செயல் அங்கு செயல்படும் மோத்திரம் சுக்லம் போவது அதன் நரம்பை சூடு தளர்த்தி வந்ததில் பேச்சு ஒலி நரம்புகள் சூடு வெளிச்சத்தில் சுருங்கி வருவது தசநாடி சுருங்க. இப்படி வெளிச்செயல் வெளிச்சம் நற்பயிர் ஆகாரம். வெளிச்செயல் வெளிச்சம் சூரிய சூடனை ஏற்றுவது தாபதபசு உடலுக்குள் வெளிச்சாவது. நற்பயிர் என்றால் ஆகாரம், உண்டது தங்கியது அன்னக்குடல். அது அன்னம் நிறைந்த இடம் காலி. இப்போது அங்கு வெளிச்சம் ஏறி அது மலதுவாரத்தின் வழி மலம் போகும். அந்த குழல் வழி அந்த சூடை அங்கிருந்து ஏற்றி அன்னக்குடலுக்குள் வருவதில் அந்த சூடு நெற்பயிர் கரை அன்னக்குடலில் அன்னக்கரை அதை உருக வைக்கும். இந்த சூடு வெளிச்சம் சூடு போய் வெளிச்சமாவதற்கு அங்குள்ள கரைகள் எல்லாம் போக வேண்டும். அப்படி அந்த அன்னக்குடலில் அதை உருக்கும் சூடு வெளிச்சம் அகாரமாதி முதல் செயல் பிராண யாம செயலில் காம வாயு மேல் நோக்கி நிற்பது. அது நம் உடலில் நிற்பதும் காமத்திற்கு நமக்கு தச வாயுக்கள் செயலில் ஒரு வாயு உண்டு. அந்த வாயு காமம் நமக்கு ஏற்படுத்துவது தூண்டி வைப்பது. இங்கு அதை கீழ்முகமாக ஆக்க வேண்டும். அதை சக்தியை குறைப்பது. அது பேதம் ஆகியே என்பது பல வகையாய் நின்று உடலை வழிமறைத்ததை யோகமான யுத்தத்தில் உருவாகும் சூடில் மயங்கி மீண்டும் உணர்ந்து வருவதை, அப்படி மீண்டும் மயக்கி தளர்த்தி பிறந்து இறந்து முடிவு கண்டது பழமான உடல் நிலையில் முடிவு கண்டு என்பது இந்த 2 வரியின் செயல். இதை திருமந்திரம் கூறுகிறது 11. அந்த திருமந்திரத்தை சமஸ்கிருதம் இழுத்து வைத்தது இதற்கு முன்னால். அவர்கள் கூறுவது எங்கள் தெய்வம் தேவமாய் இறங்கி வந்து எழுதி தந்தது என்று. உங்கள் தெய்வம் எப்படி எழுதியது? தமிழ் கேட்பது. பட்டினத்தார் 30-48-52 சந்த விருத்தம். இங்கு அது எழுத்துக்களை வைத்து வருவதன் காரணம் சிவவாக்கியர் எண்ணம் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ என்பது அதன் கோட்பாடுகளோடு இங்கு கூறுவது எழுத்துக்கள் எண்ணம் கூறும். அது சமஸ்கிருதத்திற்கு எதிர்கொள்ளலாமா? எங்கள் தெய்வம் எழுதிய பாஷை என்றால் அவர்கள் ஏன் இப்படி இந்த எழுத்தையெல்லாம் வைத்து தமிழை மூடி மறைத்தது? அன்றே படிப்பறிவில்லா தமிழ் மக்களை அடிமையாக்கி ஆட்சியாளர்கள் வைத்தார்கள். தெற்கே இந்தியாவில் நடந்த செயல் அநேகம் உண்டு. இங்கு சமஸ்கிருதம் பதஞ்சலி வியாக்கிரமர் இவர்கள் தமிழ் சித்தர்கள். இவர்கள் தத்துவங்களை எடுத்து கூறாமல் அவர்கள் கூறுவார்களா? கூறுவதே வெளிச்செயல் பண்பாடு. இங்கு அப்படி இல்லை. அவர்கள் எதிர்ப்பாரானால் நீதிமன்றத்தில் தனிமையில் இவன் வாதாட தயார். இவ்வழியில் இங்கு அந்நிலையை எதிர்கொள்ள எழுத்துக்களை வைத்து கூறுவது. அதற்கு இங்கு ஆதியுமாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார் திருந்தான் அருட் சோதியுமாய் சுருங்காதோர் தன்மையுள்
நீதியுமாய் நித்தியமாகி நின்றானே. இப்படி இந்த 4 வரி கூறுவதில் யாருக்கும் எதிர்க்க முடியாது. காரணம், தமிழ் சித்தர்கள் இங்கு கூறுவதை கூறி வருகிறது. அப்போது இவர் மட்டும் கிடையாது, 49,000 ஓலைச்சுவடிகள் தமிழ் சித்தர்கள் அநேகம் அதையும் கடந்த நிலைகள் உண்டு. இங்கு இந்த 4 வரிக்குள் அக்னி 66 எழுத்து கொண்ட குறிப்பு 4 வரி. அதில் 16 எழுத்து முதல் வரி, 2ஆம் வரி 19, 3ஆம் வரி 17, 4ஆம் வரி 16. இதில் பல கணக்குகள் உண்டு. இங்கு அக்னி எழுத்து 26. அது இங்கு எழுத்து வரி எண்ணத்தில் கூறுவது எப்படி? சிவவாக்கிய இசைந்த பண் எழுத்து நீ, அதாவது ஒரு எழுத்தில் வரும் ஒலி மாற்றங்களை வைத்து அப்படி இங்கு கூறுவது. நீர் எழுத்து 22, ஆகார எழுத்து 18, வாயு எழுத்து 11, நெற்றி அது ஆகாச எழுத்து 10. இது உடலுக்குள் செயல்படும் உங்கள் உடலில் நடக்கும் ஒலியை கூறுவது. நீங்கள் எந்த எழுத்து பேசினால் அது எந்த இடத்தில் இருந்து ஒலிக்கும் அதை வைத்து கூறுவது. அப்படி இங்கு வரும்போது நெற்றி ஆகாசம், இங்குள்ள செயல்கள் அனைத்தும் நெற்றியில் வர வேண்டும். அக்னி எழுத்து கலை 26 செய்வது ஆதிமாய் உடலுள் நின்ற ஆதி செயல் பிராணயாம சூடு. 11 வாயு செயல் பொருள் தொடரில் வேதியுமாய் விரிந்தார் திருந்தான் அருள்.